Hello, BGs. வெல்கம் பேக் கைஸ். இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. நம்ம அது மாதிரி புதுசாக ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ நீங்க கூட பார்த்துருந்தீங்க. புதுசாக இருந்தா நல்லா இருந்தா ஏதாவது சொல்லுங்க. இது வந்து ஒரு எப்படிப்பட்ட படம் தெரியுமா? ஆக்சுவலாகவே இந்த படம் சூப்பராகவே இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட இல்லை குறை சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில சீன்ஸ் இருக்கு, ஆனால் மற்றபடி வேறு எதுவும் குறை சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. இந்த படம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு ட்விங்ஸ்குள்ள படம். அதாவது ஒரு இப்போ நம்மள மாதிரி இருக்கிற ட்விங்ஸ் தெரியும்ல உங்களுக்கு தான். ட்விங்ஸ் நார்மலாக எனக்கு தெரிஞ்சதான். ட்விங்ஸ் இருக்கிற படம். நீ படம் அப்புறமேட்டு வா. இது வந்து ஒரு ட்விங்ஸ்குள்ள படம். செம்மையாக இருந்துச்சு இந்த படம். ஒரு படம் பேர் என்னன்னு பார்த்தீங்களா, 11. இந்த படம் வந்து இப்போ தான் 16 மே அன்னைக்கு அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. 16 மே 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம். கிரைம்குள்ளே த்ரில்லர் படம். அதாவது ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜானரில் நல்ல படம். சூப்பராக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்டான ஜானரில் வேறு லெவலில் இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் ஓகே, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் உங்களுக்கு இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருக்கும். என்னடா படம் இது இப்படி இருக்கே, கண்ட்ராவே இருக்கும், பாதியில் விட்டுட்டு போகலாம் போல தோணும். ஆனால் தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க. விட்டுட்டு போனீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வரதை மிஸ் பண்ணி அவ்வளோதான். நான் சொல்கிறேன்னா, தேட்டரில் நீங்கள் சிப்ஸ் வாங்குற கூட எந்திக்க போகாதீங்க. அதுக்கு போனால் கூட படம் 1-2 மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு மொத்தமாக புரியாது. என்னடா இது, என்ன கிளைமேக்ஸ், என்ன நடந்துச்சு, ஒன்றுமே புரியாது. ஸோ உட்காந்து முழுசாக பாருங்கள். படம் வேறு லெவலில் இருக்குது நிஜமாலே. இதில் வந்து நம்ம ஹீரோ அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தா, ஹீரோனி வந்து இவங்க தான். இவங்க ஃபோட்டோ காமிச்சிடுறேன். ஐயோ ஃபோட்டோ காமிங்க, பிளர் ஆகுது கைஸ். ஃபோட்டோ இதில் வரமாட்டேங்குது சரியா. வந்துருச்சு. இவங்க தான் ஹீரோயின் இந்த படத்துக்கு. ஆனால் இவங்களும் ஹீரோயின் தான், பேருக்கு தான் ஹீரோயின். எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. ஆனால் இவங்கள வச்சு ஒரு கதை போகுது, வேற லெவலில் இருக்குது. அது மாதிரி இதில் நம்மளுக்கு மியூசிக் பண்ணது யாரும் இல்லை, நம்ம டி இமான். இவர் தான் நம்மளுக்கு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணது வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. ஓகே, பட் சாங்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. வேற இதில் வந்து நடித்த நம்ம ஹீரோ காமிக்கல பாருங்க. ஹீரோ இஸ் அ மெயின் ப்ரோ. ஹீரோ பேர் டேரக்டர் பேர் சொல்ல மாட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் இல்லை. இது வந்து லோகேஷ் பேர் என்ன போட்டுருக்கு, அஜீஸ். லோகேஷ் கனகராஜ் இல்லை, லோகேஷ் அஜீஸ். இவர் தான் வந்து நம்ம இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. நல்ல படம், சூப்பராகவே இருந்துச்சு. இது தமிழ் அண்ட் தெலுங்குல வேற ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுத்துலையுமே டப் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி தமிழ் மூவியா இல்லை தெலுங்கு மூவியான்னு எனக்கு தெரில. அதேமாதிரி தெலுங்கு மூவி மாதிரி அதில் உள்ள ஹீரோஸ் எல்லாம் தெலுங்குக்குள்ள தான். அந்த டேரக்டர் வந்து தமிழ் புரியல எப்படின்னு. அப்புறம் இது வந்து ஒரு அதுதான் போட்டிருக்கு. தான் போட்டிருக்கு பாருங்க. இது உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேருந்து தான் அப்படியே உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் அப்புறமேட்டு. இதுதான் வந்து போட்டிருக்கு, ஃபுல்லாக டீட்டெயிலாம் போட்டிருக்கு. ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் போராக போகும், எஞ்சி மட்டும் போயிடாதீங்க. ஆனால் செகண்ட் ஆஃபை மிஸ் பண்ணிடுவீங்க. செகண்ட் ஆஃப் வேறு லெவலில் இருக்குது. கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்குற படம். இது வந்து ஒரு டீனேஜர் படம். கன்ஃபார்மாக டீனேஜருக்கு மேலே கொள்ளவங்க எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்களை மட்டும் கூட்டு போயிடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் அது வைலன்ஸாக இருக்கும் படம். அதனால டீனேஜர்ஸ் வேணாம். மற்றபடி படம் வேறு லெவலில் எல்லாரும் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற படம். மறக்காமல் எல்லாரும் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத படத்தை மறக்காமல் சொல்லிட்டு வாங்க. இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இதோட மூவி ரிவ்யூ? ஒரு மூவி நான் சொல்லியிருந்தேன், போகணுன்னு நினச்சேன். சாரி, நான் வந்து ஒரு என்னோட இதுலேருந்து தான் சொல்கிறேன். இப்போ ஒரு படம் சொல்லியிருந்தேன், படம் பேரை மறந்துட்டேன். யோகி பாபு படம் சொல்லியிருந்தேன், காமெடி ஃபிலிமு. நான் கூட இருந்துச்சு, சரி காமெடியாக இருக்கும், இப்போ பார்க்கலாம், அதையும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு பெருசாக பிடிக்கலைங்க. ஏன்னா அது ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக, கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hour வரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு படம். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் நான் பாதியில் எழுந்துச்சி வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு நான் இது ஓன் ஒப்பீனியன் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக போய் தேட்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒரு ஒருத்தான மூவி இல்லை. ஸோ நான் இது எதையும் மனசில் வச்சு சொல்ல. நல்லா, அதாவது யோகி பாபு நார்மலாக இப்போ வந்து நிறையா படம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, இந்த படத்தை நான் பாதி தான் பார்த்தேன், நான் முழுசாக சொல்ல முடியல. நான் என்னத்தை பார்த்தேன்னா அதை மட்டும் நான் சொல்கிறேன்.
இந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு மேஜிக் மேன், அவர் மேஜிக் மேனா இருக்கிறது வந்து நம்ம யோகி பாபு. அவர் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு ஃபீல்னு நினைக்கிறேன் அந்த படம் தான். ஒரு குரூப் இருக்கு, 4 பேருக்குள்ள குரூப், 4 பேரும் 3 பேருக்குள்ள குரூப் இருக்கு. அந்த குரூப் வந்து இவர் வந்து ரொம்ப தொல்லைப்படுத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி படம் ரொம்ப லென்த்தாக எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதனால நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறமா அடுத்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த படம் வந்து இந்த படமும் அப்படிதான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் போக பார்த்தா அது ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு அந்த படம். இன்ட்ரோக்கு முன்னாடியே ஒரு 2-3 சீன்ல அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. யாரா இவன் இப்படிலாம் பண்றான், இவன் எதுக்கு பண்றான், அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. படம் 2 மேலே வேற லெவலு. கன்ஃபார்மா போய் எல்லாரும் ஒரு தடவை தியேட்டர்ல பாருங்க. பாய் பாய். இல்லை எந்த படத்தை, இது 11 படத்தை, 11 இது வந்து தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், போய் மறக்காம பாருங்கன்னு. மற்றபடி அந்த படம் வந்து எனக்கு பெருசாக ஒத்து போல. ஸோ சாரி, யாரும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்காதீங்க. ஓகே, பாய் பாய், லவ். என்னடா வேணும், சரி வாடா, அவனும் வரணுமா கைஸ், திங்ஸ். பாய் பாய், லவ் யூ கைஸ், அவுட்.